தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டு முடிச்ச கையோட ஏன் ரிசல்ட் வர்றது இல்ல? மாச கணக்குல அந்த மிஷின்கள் எல்லாம் ஏன் பூட்டி வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கியமான சீக்ரெட் சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசன் நம்பர் 1, தி நேஷனல் ஃபேக்டர், அதாவது அண்டை மாநில தேர்தல்கள். தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா தேர்தல் முடிஞ்சாலும் அட் தி சேம் டைம் கேரளா, புதுச்சேரி இல்லனா வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல பல கட்டங்களா தேர்தல் நடக்கும். எல்லா ஸ்டேட்லயும் வாக்குப்பதிவு முழுசா முடிஞ்சாதான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு இந்திய தேர்தல் விதி சொல்லுது. ஏன்னா இங்க வர ரிசல்ட் வேற ஸ்டேட் மக்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வெயிட்டிங். ரீசன் நம்பர் 2, ஸ்ட்ராங் ரூம் மேனேஜ்மெண்ட், அதாவது பாதுகாப்பு மற்றும் வலுவான அறைகள். லட்சக்கணக்கான இவிஎம் மிஷின்களை தமிழ்நாட்டோட மூலை முடுக்கெல்லாம் இருந்து எடுத்துட்டு வந்து மாவட்ட தலைமையகத்துல இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்ல வைக்கணும். இதுக்கு சிசிடிவி கேமரா, துணை ராணுவ படை பாதுகாப்புன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை செய்யும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்காம இருக்க இந்த டைம் கேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசன் நம்பர் 3, போஸ்டல் பேலட்ஸ், அதாவது தபால் வாக்குகள். எலெக்ஷன் டியூட்டில இருக்கிற போலீஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இவங்க போடுற தபால் ஓட்டுகள் வந்து சேர கொஞ்சம் டைம் ஆகும். கடைசி ஓட்டு வர்ற வரைக்கும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம எங்கேயாவது சின்ன பிரச்சனை ஆகி ரீஎலெக்ஷன் நடத்த வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கு இந்த டைம் கேப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓட் மிஷின்ல முறைகேடு நடக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டா, ஸ்ட்ராங் ரூம் வெளியே எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ ஜனநாயகம் வெல்ல இந்த பொறுமை ரொம்ப அவசியம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.